ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட், அதாவது ஒரு சில பேர்லாம் வச்சுருப்பாங்க, கானா விருத்தை வச்சாங்க, இன்னும் ஒரு சில பேர்லாம் வச்சாங்க. ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் இன்றைக்கி தான். ஏன் அப்படின்னா கமருதீன் ஒரே இடம், பார்வதி ஒரே இடம். அடடரா பார்க்கும்போது ரெண்டு பேரும் வேறு லெவல். ரெண்டு பேருமே வந்து மாலையும் கழுத்துமா, அதுவும் கூட வந்துட்டு நம்ம ஜோன் ப்ரோவும் போத்தன் ப்ரோவும் இருக்காங்க, பிரவீன்ராஜ் இருக்காங்க. சான்ஸே இல்லை, வேறு லெவலில். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ கமருதீனோட ஃப்ரெண்டு வந்து நெருங்கிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போத்தன் அண்டு ஜான் ப்ரோ. ஸோ ரெண்டு பேரும் தான். அவங்களுடைய ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கமருதீனோட ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் வேறு லெவலில் வந்துட்டு அவங்களுடைய வரவேற்பை கொடுத்த விஷயங்கள் நீங்கள் எக்கச்சக்கமாக பார்த்துருப்பீங்க. வீடியோஸில் அவ்வளவு இறக்கி தள்ளிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு இதுனா, இந்த டாப் ஃபைவ்ல இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதிரி வீடியோ வரலையப்பா, இத்தனை பேர் வந்து விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கு போட்டு தாக்குறீங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுதான் வந்து சப்போர்ட். இதுக்காக தான் வந்து பிக் பாஸ்க்கு வராங்க, சரிங்களா? அந்த டாப் ஃபைவ்ல, அதாவது லாஸ்ட்டாக அந்த டாப் ஃபைவ்ல இருந்ததெல்லாம் வந்துட்டு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த டாப் ஃபைவ்ல இன்னுமே வந்துட்டு கானா விருத்து, விஜய் பார்வதி, கமருதீன் இவங்க இருந்திருக்கணுன்றது ஒரு என்னது சொல்கிறது, நிறைவேறாத ஒரு ஆசையாகவே முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் அங்கே வந்து எதுக்காக வந்திருக்காங்க முக்கியமாக அப்படின்னா, பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களோட மனத்தை வந்து சம்பாதிக்கணும்ல. அதை அவங்க 3 பேரும் சம்பாரிச்சிட்டாங்க. அது உண்மையிலே பெரிய விஷயம். அதுவும் குறிப்பாக ரெட் கார்டு வாங்கிட்டு 2 பேரும் சம்பாதிக்கிறதுல எவ்வளோ பெரிய விஷயங்க இன்றைக்கி நடந்துச்சுங்க. எத்தனை பேர் செல்ஃபி எடுக்கிறதுக்கு விஜய் பார்வதிக்கிட்ட ஒரு சில வீடியோ பார்க்குற கண்ணு குளிர்ச்சியாக வேறு மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது குளுமையாக இருக்கும். ஒரு சில பேர் கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதில் வேறு வந்து ஒரு ஃப்ரேம் கொடுத்த ஒரு வீடியோவும் பார்த்தேன் நான். அவங்க வந்துட்டு அவங்களுக்காக ஃப்ரேம் கொடுக்குறாங்க. ஒரு வயதானவங்க தான், ஒரு ஆன்டி மாதிரி அவங்க வந்துட்டு ரியல் டைட்டில் வின்னர் அப்படின்ட்டு. உண்மையிலே என்ன கேட்டிங்கன்னா ரியல் டைட்டில் வின்னர் விஜய் பார்வதி மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேரும் சேர்ந்து மாலையில் அதை கழுத்தில் மாலையை போட்டு ஒரு டான்ஸ் போடுறாங்க. அடடா வேற மாதிரி இருக்குது. பக்கத்தில் ஜான் ப்ரோவும் போதன் ப்ரோவும் இருக்காங்க, அவங்களும் டான்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதுலேயும் ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டுப்பாங்க பொழுது, உங்கள் கருத்து டாப் ஃபைவ்ல யார் வரணும் அப்படின்னு கேட்கும்போது கமருதீன், கானா வினோத், விஜய் பார்வதி, வியானா, திவாகர் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு டாப் ஃபைவ் வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அப்படி இருந்திருக்கும். சரி, ஓகே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யாரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க? கண்டிப்பாக வந்து செம்ம மாசான ஒரு சம்பவங்க. நான் ரொம்ப அவளை எதிர்பார்த்தது ஒரு வகையாக நடந்துருச்சு. விஜய் பார்வதி அதை கண்ணால் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு எத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை நேரில் பார்க்கணும்ல. அந்த நேரில் இப்போ நிறைய பேர் வர முடியாமல், இப்போ நம்மளாம் வந்து போக முடியாதுன்னு சூழ்நிலை, ஏன்னா செம்ம மழைங்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அங்கே வந்து அப்படி இருந்தும் போய் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே. அப்போ அதுதான் வந்து உண்மையான ஒரு வளர்ச்சி. பிக் பாஸில் வந்துட்டு நம்ம கமருதீன், விஜய் பார்வதி சம்பாதிச்ச விஷயங்கள், கானா வினோத். ஸோ இவங்க 3 பேர் உண்மையில் வந்து சாதிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ கூடிய விரைவில் அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இவங்க 2 பேரும் ஜோடியாக பார்ப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாய் நண்பர்களே.